திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். நேயர்களே, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று தொடங்குகிறது. இன்னும் ஒரு மணி நேரத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவுக்கும் இடையே அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கவிருக்கிறது. இது IUML அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு தொடங்கிவிட்டது. இன்னும் சில நாட்கள்ல முழுமையா அவங்க எல்லாமே இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்கின்றோம். நம்மோட பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார், திமுக பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. இது எப்போ தொடங்கும் அப்படிங்கிறதுதான் ஒரு பேசு பொருளா இருந்தது. அதை தொடங்கிட்டாங்க. அதிமுக தரப்புல எப்போ இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது? அங்க தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள்ல இல்ல அங்க இன்னும் கட்சிகள் சேரணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கிறாங்களா? அதிமுக தரப்புல என்ன டெவலப்மெண்ட் இருக்கக்கூடும்? அதிமுக தரப்புல பேச்சுவார்த்தைகள் ஒரு பேக்டோர்ல நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அதாவது ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு ரெண்டு சைட்லயும் குழு ஃபார்ம் பண்ணாத இருக்காங்க. அதனால அதிமுக தரப்புலயும் தேர்தல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாஜக ஒரு குழு போட்டிருக்காங்க. பட் பேச்சுவார்த்தைகளுக்கான குழு போட்ட மாதிரி தெரியல. அதிமுகலையும் ஒரு குழு போட வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அதுக்கு பின்னாடி பேக்டோர்ல ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணலாம். இது திமுக கூட்டணியும் அதே மாதிரி தான் ஒரு பேக்டோர்ல பேசி எல்லாருக்கும் ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தையில எடுத்த உடனே அந்த நம்பர்லயே பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் வெளியில போற செய்திகள் வேற மாதிரி நம்பரை பிக்ஸ் பண்றது பெட்டர்னு இந்த குழு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி நம்பரை பிக்ஸ் பண்றதுக்கான முயற்சிகள்ல திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஈடுபட்டாங்க. ரெண்டு பேருமே ஈடுபட்டதுல முழுசா வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு பாஜகவோட அந்த நம்பரை பிக்ஸ் பண்ண முடியல. திமுகவுக்கு காங்கிரஸோட அந்த நம்பரை பிக்ஸ் பண்ண முடியல. வேறு பல சின்ன சின்ன கட்சிகள் விசிகாவாகட்டும் அல்லது வேறு நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற IUML ஆகட்டும், இவங்களுடைய கூட நம்பர்ஸை சரியா பிக்ஸ் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு நடக்க போற இந்த பேச்சுவார்த்தை தேமுதிக வேற உள்ள இருக்கிறதுனால OPS எல்லாம் உள்ள இருக்கிறதுனால திமுக கூடுதலான தான் போட்டி போடுற இடங்களை குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலையும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய நிலையிலையும் இருக்கிறதுனால இது ஒரு ரொம்ப சவாலான காரியம் தான் அந்த பேச்சுவார்த்தை. அதுவும் CR பாலு திமுக பேச்சுவார்த்தையில தலைமையில போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப டஃபா டீல் பண்ணுவாரு. அதுல இருக்கிற வேறு போன்றவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவாங்க. பார்க்கணும் பொறுத்து இருந்து. ஏன்னா இது ரொம்ப சிக்கலான ஏரியாக்குள்ள திமுக நம்ம டிராவல் பண்ணுது. அதே மாதிரி அதிமுகவும் சிக்கலான ஏரியால இருக்கு. அவங்களுக்குள்ள எந்த விதமான கான்டாக்டும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கூட்டணியும் சரியா முறையா அமையாத இருக்கு. அது பாமக அன்புமணி தரப்புல இருக்காங்க. டிடிவி இருக்காரு. டிடிவி நேற்று என்ன சொல்றாரு? NDA-வோட தான் கூட்டணியில் இருக்கு, அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இல்லைன்னு சொல்றாரு அவரு. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அங்கேயும் இருக்கு. வேற புது கட்சிகளும் அங்க யாரும் போன மாதிரி தெரியல. சோ அதிமுக கூட்டணியும் முழுமை பெற்றதா தெரியல. பேச்சுவார்த்தையும் ஆரம்பிச்ச மாதிரியோ பேக்டோர்ல ஏதோ பேசுறாங்களே தவிர அதுல எதுவும் ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரியும் தெரியல. திமுக அணி ஓரளவுக்கு ஒரு அணிகளை பலப்படுத்துற சூழல் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற லெவலையும் இருக்கிறத பாக்குறோம். ஆனால் சவால்கள் காத்திருக்கின்றன. ரெண்டு அணிக்குமே சவால்கள் காத்திருக்கின்றன. இன்னிலிருந்து பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது பலவிதமான செய்திகள் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரு பிரியன், இதுக்கு முன்னாடி கோட்டீஸ்வரன் சார் பேசும்போதும் சொன்னாரு, IUML தான் தொடங்குறாங்க, எப்பயுமே தொடங்குவாங்க. ஏன்னா அவங்க எளிமையா அதை அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு கட்சி. பெரிய அங்க பார்கெனிங் இருக்காது, அவங்க ஒரு ஈஸி பார்ட்னர் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு. பட் அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க திமுக கூட்டணியில எல்லா கட்சிகளுடனுமே பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுல எளிமையா இல்லாத பார்ட்னர் அப்படின்னா நீங்க யாரை கணிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை இன்னும் கூடுதலா நம்ம உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த வாட்டி IUML பிரச்சனை இருக்கும். அவங்க 5 சீட் கேட்கறாங்க. போன வாட்டி அவங்க சிதம்பரம், வாணியம்பாடி, கரையநல்லூர் இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க 5 சீட் கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல, திமுக அணியில பாத்தீங்கன்னா இன்னும் முஸ்லீம் இயக்கங்கள் தமிழ் அன்சாரி இருக்காரு, SDP இருக்காரு, ஜவஹர்லா இருக்காரு. சோ இவ்வளவு அங்க முஸ்லீம் பிரதிநிதிகள் அந்த அமைப்புகள் அங்க அது உள்ள இருக்கு. அதனால IUML கேட்கிற 3ல இருந்து 5 இந்த விஷயமே கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க திமுக. மற்ற முஸ்லீம் இயக்க பிரதிநிதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அதுவே சிக்கலான விஷயம் தான். இந்த ஆரம்பமே சிக்கலான விஷயம் என்னுடைய கருத்து. அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இதுல டஃப்பான ஒரு பார்கெனிங் நீங்க பாத்தீங்கன்னா விசிகா காங்கிரஸ் ரெண்டு பேரும் ரொம்ப டஃப்பா இருக்கக்கூடிய ஒரு பார்கெனிங் தான் இருக்கும். அதை எப்படி திமுக டீல் பண்ண போறது? அவங்க 170 இடங்கள்ல குறைஞ்சபட்சம் திமுக போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. போன வாட்டி 188 இடங்கள்ல உதயசூரியன் போட்டி போட்டாங்க. ஒரு 18 இடங்களை குறைச்சிக்கலாம், எல்லாருக்கும் 2 இடங்கள் கூட்டி கொடுக்கலாம். அதாவது CPM, அதிமுக, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2, காங்கிரஸுக்கு 2, அப்புறம் தேமுதிகவுக்கு 8. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 18 இடங்களை திமுக லூஸ் பண்ணிட்டு 170 இடங்கள்ல உதயசூரியன் போட்டி போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுலதான் தொகுதி பங்கீடுகளை அமைக்கணும்னு திமுக நினைக்கிறாங்க. இல்ல இப்போ அவங்க தொகுதிகள் ஒருவேளை இப்போ விசிகாக்கே உதாரணத்துக்கு அவங்க 10 தொகுதிகள் கேட்கறாங்கன்னா ஒரு தியரி என்ன சொல்லப்படுதுன்னா
6 தொகுதிகள் அவங்களோட சின்னத்திலயும் இன்னொரு 4 தொகுதிகள் வந்து உதயசூரியன்லயும் கொடுக்கலாம். சோ தட் திமுகவுக்கு உதயசூரியனும் காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கும், அவங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும்ன்ற ஒரு விஷயம் வெளியில பேசப்படுது. அதுக்குண்டான வாய்ப்புகள் எவ்வளவு பாக்குறீங்க திருப்பி? அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து அதாவது உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளே முதல் தடவை போட்டி போடும்போது 19ல ரவிக்குமார் வந்து சுயேட்சை உதயசூரியன்லயும் திருமாவளவன் வந்து பானை சின்னத்திலையும் போட்டி போட்டார். அப்புறம் 24ல தான் 2 பேருமே பானை சின்னத்துல போட்டி போட்டாங்க. அவங்களுக்கு வந்து அப்ரூவ்டா ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு சின்னம் இருக்கும்போது, பானை சின்னம் இருக்கும்போது அவங்க உதயசூரியன்ல 4 பேரை போட்டி போடுறதுக்கு ஒத்துப்பாங்களான்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் சின்னத்துல 10 பேருன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது 4 பேர் உதயசூரியன் தான் எந்த கட்டத்திலயும் அவங்க வந்து திமுகவோட உறுப்பினர்களாக தான் கருதப்படுவார்கள். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் வாங்கின பிறகு அது பண்ணுவாங்களான்னா சரி, அடிஷனலா கூட நம்ம 4 பேருக்கு கிடைக்குது, இந்த சின்னத்துல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் ஸ்ட்ரிக்டா இல்ல யாரா இருந்தாலுமே பானை சின்னத்துல அவங்க விடுதலை சிறுத்தையோட உறுப்பினர் தான் இருக்கணும்னு திருமாவளவன் நினைச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். அவங்க வந்து தனி பட்டியல் தொகுதிகளை தவிர பொது தொகுதிகளையும் குறி வச்சு போறாங்க. அதுலதான் வந்து பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா பொது தொகுதிகளை குறி வச்சு போகும்போது திமுக எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அந்த அவங்க கேட்கற அளவுக்கு கொடுப்பாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பொறுத்தது பார்ப்போம். நன்றி திரு பிரியன், உங்களுடைய விரிவான பார்வைகளுக்கு. திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.